குர்பானி கொடுக்கும் பொழுது எங்களுடைய நியத்தை நாம் சரி செய்து கொள்ள வேண்டும். இது மற்றவங்க பார்க்கறதுக்காக வேண்டியோ இந்த பிராணி அறுக்கிறனால எனக்கு ஒரு பெருமை வந்து சேர்ந்து விடணும் என்பதாக ஒரு நியத்தோடையோ நிச்சயமாக குர்பானி கொடுக்கக்கூடாது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் பொழுது லன் யனாலல்லாஹ லுஹூமுஹா வலா திமாஉஹா வலாக்கின் யனாலுஹு தக்வா மின்கும். குர்பானியின் மாமிசங்களோ அவற்றின் உதிரங்களோ அல்லாஹ்வை ஒருபோதும் அடைவதில்லை. ஆனால் உங்களுடைய தக்வா என்னும் பயபக்தி தான் அல்லாஹ்வை அடையும் என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு குர்ஆனில் தெளிவாக சொல்லுகிறான். அதாவது குர்பானி கொடுக்கும் பொழுது நம்முடைய எண்ணம் சரியாக இருக்க வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த பிராணியின் கரியோ, அந்த பிராணியின் எலும்போ, அந்த பிராணியின் இரத்தமோ, அந்த பிராணியின் தோலோ அல்லாஹ்விடத்தில் கொண்டு போய் சேர்றது கிடையாது. மாறாக அல்லாஹ்விடத்தில் நம்முடைய பயபக்தி, நம்முடைய இறையச்சம் தான் சேர்கிறது. எனவே நாம் இஹ்லாஸோடு குர்பானி கொடுக்க வேண்டும்.